ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோங்குரா பச்சடி அதாவது புளிச்ச கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டு புளிச்ச கீரை எடுத்திருக்கேன். அது வந்து தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இலையை மட்டும் பறித்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 1/4 கிலோக்கு மேலே கொஞ்சம் கூட இருந்தது. 10லேருந்து 12 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் எள்ளு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 6 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு அது சூடானதும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அது சூடானதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக வறுபட்டதும் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு பொரியுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இதை இப்போ அதே வானவை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளிச்ச கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருங்குற வரைக்கும் வதங்கணும். புளிச்சக்கீரை வந்து உடம்பு சூட்டை தணிக்கும். அதனால் இந்த வெயில் காலத்தில் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்ததும் இதில் வந்து புளி சேர்த்துக்கலாம். புளியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி அதை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த மிளகா தனியா இதெல்லாம் ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க புளிச்ச கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து முழுசாக அரைய தேவையில்லை, 1 பாதியமாக அரைஞ்சால் போதும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சு இது சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வதங்கினா போதும். இல்லைனா நீங்கள் பச்சையாக சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த தாளிச்சதை வந்து நம்ம பச்சடியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக கோங்குரா பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye.